20 வருடத்திற்கு முன்னாடி நோ சொன்ன ஒரு விஷயத்திற்கு இப்போ நம்ம ரஜினிகாந்த் சார் எஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வயசுலமே கோலிவுட் மார்க்கெட்டை தன்னுடைய சுண்டு விரல்ல சுழட்டி விட்டு கொண்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட் அதிரடியாக வெளியாச்சு. கூலி படத்துடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு 15 நாட்கள் ஜெயிலர் 2 படத்திற்கு கால்ஷீட் கொடுத்திருக்காராம். அதன் பின்னர் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு எந்த ஒரு படப்பிடிப்பிலுமே ரஜினி சார் கலந்து கொள்ள போவதில்லையா. தொடர்ந்து படங்கள்ல நடித்து வருவதால ஓய்வெடுக்க போகிறார் அப்படின்னு தான் எல்லோருமே சொல்றாங்க. ஆனா நம்ம ரஜினி சார் பாத்தீங்கன்னா மற்றொரு விஷயத்துல களமிறங்க இருக்காராம். 20 வருடத்திற்கு முன்பு ரஜினி சாரிடம் அவருடைய சுயசரிதை பற்றி எழுத கேட்கப்பட்டது. சுயசரிதை அப்படின்னா எல்லாமே உண்மையாகத்தான் எழுத வேண்டும், அப்படின்னா எழுத முடியாது அப்படின்னு மறுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஆனா தற்போது தன்னுடைய சுயசரிதை எழுதும் முயற்சியை தொடங்கியிருக்காராம். இதற்காகத்தான் இந்த 3 மாதங்கள் அவர் நேரம் எடுத்திருக்காராம். பல முக்கிய நட்சத்திரங்கள் மற்றும் தலைவர்கள் தற்போது இல்ல அப்படின்ற சூழ்நிலையில ஒருவேளை இதுதான் தன்னுடைய சுயசரிதையை எழுத சரியான நேரமா அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. ஆகையால இந்த தகவல் பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ அப்படி ரஜினி சாருடைய பயோபிக் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.